புரோக்கர் செயல் என்னலாம் சொல்றாங்க? புரோக்கர் சைடில் வாய்ப்பத்தில் ஊசியாக இருக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. தம்பி நான் இது வரைக்கும் ஒரே வாரத்தில் பல கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே பாரு எல்லாத்தையும் காட்டுறாங்க. சரிங்க அப்படியா சரிங்க, அதெல்லாம் நல்ல அவங்ககிட்ட கேட்டு தான் உனக்கு ஃபோட்டோ அனுப்புவேன்றாங்க. சரிங்க அப்படி பரவாயில்லையே, மேட்ரிமோனியில் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கேட்குறாங்க. இவங்க வந்து கேட்டு தானே ஃபோட்டோ அனுப்புறாரு. அப்போனா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாரத்தில் ஏதாவது ஒரு முடிவு நினச்சி பேசுகிறோம். ஆனால் பணம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. அது எப்படி அனுப்புகிறாங்க? அழகாக அனுப்பல, இப்படி வீங்கி போயும், இல்லைன்னா ரொம்ப குள்ளமாகவும், இல்லைன்னா ரொம்ப நம்மளோட வயசு கூட இருக்க மாட்டேங்க அந்த மாதிரி அனுப்புகிறாங்க. ஏங்க என்னங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, கொஞ்சமாவது நார்மலாக கொஞ்சம் பார்த்து அனுப்புங்கன்னா சரிப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனுப்பவே மாட்றாங்க. இல்லைப்பா கொஞ்சம் பொண்ணு வீட்டில் எந்த பொண்ணு எல்லாமே பொண்ணுங்க படிச்சிருது, இப்போ உள்ள பொண்ணுங்க படிச்சிருது, அதனால வந்து கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது தம்பி, கொஞ்சம் பொறுமையாருன்றாங்க. பணத்தை வாங்கிடுறாங்களே, அதுக்கப்புறம் நம்மளை கேட்க போகிற பணத்தை மாற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ உள்ள புரோக்கர்லாம். எப்படிப்பட்ட பொண்ணு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு எப்படியாப்பட்ட பொண்ணு வேணும்னா, நல்லா படித்த பெண் தான் எதிர்பார்க்குறேன். ஜாதி மதம் தடை இல்லை, வரதட்சணை வேண்டாம், நிறம் முக்கியமில்லை, டிகிரி படிச்சிருந்தால் போதும். சரிங்களா? நான் அட்வொகேட் படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்குது. நீங்கள் டிகிரி முடிச்சிடுவாங்க, நான் அட்வொகேட் படிக்க வரேன். நீங்கள் வேலைக்கு போயெல்லாம் எனக்கு வருமானம் சம்பாதிச்சு தரணும்னா தேவையில்லை. நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ஒரு அந்தஸ்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா சந்தோஷம்.